வெல்கம் டு ஆன்லைன் டெக். நான் உங்கள் சுரேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLOOKUP ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன் வச்சு மல்டிபிள் காலம்ஸை எப்படி சிங்கிள் ஃபார்முலாவில் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது ஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது, சப்ஜெக்ட் நேம் இருக்குது, அவங்களுடைய மார்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் டோட்டல் மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மட்டும் வச்சு அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, தென் அவங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய டேட்டா மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் மேனுவலாக நம்ம ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம், இல்லைனா ஸ்லைசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று ஈஸியான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா VLOOKUP. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டுட்டோரியல்ஸில் உங்களுக்கு மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நான் VLOOKUP ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ எந்த செல்லில் நமக்கு ரிசல்ட் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் சொல்லித்தர VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து இதே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் எடுக்கலாம். நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் வந்து எடுத்துட்டு லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ வந்து யூனிக்கான வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ரிப்பீட்டடான வேல்யூ வந்ததுன்னா அப்படின்னா உங்களுக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ VLOOKUP ஃபங்க்ஷனுக்கு லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு F4 ஃபங்க்ஷனை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் டேபிள் அரே, எனக்கு எந்த டேபிளில் இருந்து ரிசல்ட் வேணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எனக்கு இந்த டேபிளில் இருக்கிற ரிசல்ட் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் ஹோல் டேபிளே நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 ஃபங்க்ஷனை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ தென் காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவா? எனக்கு இந்த டேபிள் அறையிலேருந்து ரெண்டாவது காலம் 3, 4, 5, 6, 7, 8 இந்த 2லேருந்து 8 இருக்கக்கூடிய காலம்ஸ் மட்டும்தான் எனக்கு ரிசல்ட்டாக வேணும். ஸோ அதனால் நான் மல்டிபிள்ஸ் காலம் கொடுக்கறனால, சப்போஸ் உங்களுக்கு ரெண்டாவது காலம் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் 2 கொடுத்து நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு போய்க்கலாம். எனக்கு வந்து நிறைய காலம்ஸ் வேணும், அதனால் நான் கர்வ்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2, 3, 4, 5, 6, 7, 8 ஸோ கொடுத்துட்டு கர்வ்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரன் நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டேவிட் கிம்ன்ற நேமில் இங்கிலீஷில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் டோட்டல் மார்க்ஸ் எல்லாமே நமக்கு ரிசல்ட்டாக வந்தாச்சு. ஓகேங்களா? நல்லா கவனிக்கணும். நம்ம ரிசல்ட் எடுத்ததில் ஃபஸ்ட்டு காலத்தில் மட்டும்தான் நமக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுனீங்க, சும்மால் ஒரு டாட் வச்சா கூட உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அண்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.